வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தோட்டத்தில் இருக்கிற மூலிகை செடியெல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பதிவில் மாடி தோட்டத்தில் இருந்த மூலிகையில் அடிக்கடி சமையலில் பயன்படுத்தலாங்கிற மூலிகையெல்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தேவைப்படும் போது அதாவது மருந்து மாதிரி பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளை மட்டும் பார்க்கலாம். அதில் முதலாவதாக பார்க்க போகிறது கற்றாழை. இந்த கற்றாழை உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. அதனால் உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க தினமுமே காலையில் ஒரு சின்ன துண்டு கற்றாழையை நல்லா கழுவிட்டு சாப்பிடலாம். அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்க நாட்டு சக்கரை சேர்த்து கூட சாப்பிடலாம். அதே மாதிரி உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் இந்த கற்றாழை ஜெல் எடுத்து தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மூலிகை கீழா நெல்லி. இந்த கீழா நெல்லிலையும் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த கீரை கொஞ்சம் கசப்புங்கிறதுனால நம்மளால் தனியாக அப்படியே சாப்பிட முடியாது. அதனால் எப்பயாச்சும் கீரை கடைசல்லாம் செய்யும் போது இந்த கீரையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதில் இது கோழிகளுக்கும் சரி, மனுஷங்களுக்கும் சரி, பூனைக்கு சரி, எல்லாத்துக்குமே இது நல்லது பண்ணும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கீழா நெல்லியை சுடு தண்ணியில் போட்டு அந்த தண்ணி நல்லா காகுல் பண்ணோம்னா தொண்டையில் இருக்க கிருமி எல்லாம் அழிஞ்சிடும். அதனால் எப்பயாச்சும் தொண்டை வலிக்கிற மாதிரி இருந்தாவோ இல்லை தொண்டையில் கரகரப்பாக இருந்தாவோ இந்த கீழா நெல்லி தண்ணி வச்சு நல்லா காகுல் பண்ணிக்கணும். நம்ம எப்பயும் உப்பு தண்ணியில் வாய் கொப்பளிப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த கீழா நெல்லி தண்ணியில் வாய் கொப்பளிச்சிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம தொண்டையில் எந்த ஒரு கிருமியும் அண்டாமல் பாதுகாத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற மூலிகை கற்பூரவள்ளி. நமக்கு எப்பயாச்சும் சளி காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா இந்த கற்பூரவள்ளி இலையெல்லாம் போட்டு கஷாயம் வச்சு குடித்தோம்னாவே உடம்பு சரியாயிடும். இந்த கற்பூரவள்ளி இலையெல்லாம் நம்மளால் அடிக்கடி சாப்பிட முடியாது தான், ஆனால் 15 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் நம்ம உணவில் பயன்படுத்திக்கணும். ஏன் அடிக்கடி எடுத்துக்க கூடாதுன்னா, இதெல்லாம் நோய் குணப்படுத்துகிற மூலிகைகள். அதனால் எப்பயாச்சும் தான் எடுத்துக்க முடியும். அதாவது ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு சில பயன்கள் இருக்கும் இல்லையா, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூலிகையை பயன்படுத்திக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மூலிகை நித்திய கல்யாணி. வருஷத்தில் எல்லா மாதமும் பூ பூக்கக்கூடிய ஒரு செடி நித்திய கல்யாணி. இந்த நித்திய கல்யாணி செடியில் வர பூ சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு கூட உதவுது. அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் புற்றுநோயை கட்டுப்படுத்துறதுக்கு கூட இந்த பூலேருந்து மருந்து கண்டுபிடிக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு சிலர் இந்த செடியை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த செடி கார்பன் டை ஆக்சைடை நல்லா உள்வாங்கிட்டு நமக்கு நல்ல சுத்தமான ஆக்சிஜனை வெளியே கொடுக்கும். அதனால் தாராளமாக இந்த நித்திய கல்யாணி மூலிகையை எல்லார் வீட்லேயும் வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மூலிகை பூளைப்பூ, அதாவது மவுண்டைன் நாட் கிராஸ் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இது கிராமங்கள்லாம் பொங்கல் சமயத்தில் இந்த காப்பு கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சமயத்தில் வேப்பையில் அப்புறம் ஆவாரம்பூ இந்த பூளைப்பூ இது மூணும் சேர்த்து நம்ம வீட்டு முன்னாடிலாம் கட்டுவாங்க. அதனால் நம்ம இதை உணவில் எடுத்துக்கூடாதுன்னெலாம் இல்லை. இதுலேயும் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. அதனால் எப்பயாச்சும், அதாவது மாதத்தில் ஒரு முறையாச்சும் இதை உணவில் சேர்த்துக்கலாம். அதாவது இது எப்படி உணவில் எடுத்துக்கலான்னா, இப்போ தேங்காய் சட்னி அரைக்கிறோன்னா அதில் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு அந்த சட்னிலே அப்படியே போட்டு அரைச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் கீரை கடைசல், பருப்பு குழம்பு இதெல்லாம் செய்கிறோன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் சும்மா ஒரு துண்டு அளவுக்கு போட்டோம்னா போதும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற மூலிகை சங்குப்பூ. சங்குப்பூவில் வெள்ளை கலர், ஊதா கலர்னு 2 நேரத்தில் இருக்குது. ஆனால் என்கிட்ட இருக்கிறது ஊதா நேரத்தில் இருக்க சங்குப்பூ செடி. இந்த சங்குப்பூலையும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதனால் எப்பயாச்சும் மருந்து மாதிரி தான் இதை நம்ம உணவில் எடுத்துக்கணும், அடிக்கடி எடுத்துக்கக்கூடாது. வேணால் சங்குப்பூ கிடைச்சதுன்னா மாதத்தில் ஒரு நாளைக்கு டீ போட்டு குடிச்சிக்கலாம், சங்குப்பூ தேநீர். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை சிட்ரோஸ், அதாவது இந்த டேபிள் ரோஸ்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த டேபிள் ரோஸ் அழகுக்கு வைக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் இதுலேயும் சில சரும பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அதனால் இந்த டேபிள் ரோஸ் செடினால் அழகோட ஆரோக்கியமும் சேர்ந்து கிடைக்கும். இப்போதைக்கு நான் மாடி தோட்டத்தில் வச்சுருந்த மூலிகையை பற்றிலாம் பார்த்தாச்சு. வேறொரு பதிவில் இன்னும் மீதம் இருக்க மூலிகையை பற்றிலாம் பார்க்கலாம். நன்றி.